தமிழ்நாடு சட்டசபையில் ஆட்சியமைக்க தேவையான அறுதி பெரும்பான்மையான 118 உறுப்பினர்களின் ஆதரவை விஜய் ஆளுநரிடம் வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அவர் நாளைய தினம் திட்டமிட்டபடி முதல்வராக பதவியேற்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் 108 இடங்களில் வெற்றி பெற்றது. இதில் விஜய் 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 2லும் வெற்றி பெற்றார். தமிழக வெற்றிக் கழகம் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. இதையடுத்து நேற்று மே 5ஆம் தேதி நடைபெற்ற அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டத்தில் சட்டமன்ற கட்சித் தலைவராக விஜய் முறைப்படி தெரிவு செய்யப்பட்டார். இதன் தொடர்ச்சியாக ஆட்சியமைக்க உரிமை கோரி ஆளுநர் ராஜேந்திர அர்லேகருக்கு விஜய் நேற்று மின்னஞ்சல் மூலம் கடிதம் அனுப்பியிருந்தார். அதில் நடந்து முடிந்த தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் 35% வாக்குகளை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டி தன்னை ஆட்சியமைக்க அழைக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருந்தார். ஆட்சியமைக்க ஆதரவு தருபவர்கள் யார் யார் என்பது குறித்த விவரத்தை அளிக்குமாறு விஜய்க்கு ஆளுநர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு தொலைபேசி மூலம் பேட்டியளித்த ஆளுநர் ராஜேந்திர அர்லேகர் பெரும்பான்மைக்கு 118 உறுப்பினர்களின் ஆதரவு தேவை. அது குறித்த விவரம் தெரிவிக்கப்பட வேண்டும். அரசமைப்பின் அடிப்படையில் எனது செயல்பாடு இருக்கும் என்று அவர் கூறியிருந்தார். இதன் தொடர்ச்சியாக கட்சியின் மூத்த தலைவர்களுடன் இன்று மே 6ஆம் தேதி பிற்பகல் 3:30 மணியளவில் ஆளுநர் மாளிகைக்கு வருகை தந்த விஜய் ஆளுநர் அர்லேகரை நேரில் சந்தித்து ஆட்சியமைக்க உரிமை கோரும் கடிதத்தை சமர்ப்பித்தார். எனினும் அதில் போதிய உறுப்பினர்களின் ஆதரவு இருப்பது குறித்த விவரத்தை அவர் தெரிவிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் ஆட்சி அமைக்க விஜய்க்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளின் ஆதரவை விஜய் கோரியிருந்த நிலையில் காங்கிரஸ் கட்சி மற்றும் தனது ஆதரவை இன்று உறுதிப்படுத்தியது. அந்த கட்சியின் சார்பில் சட்டசபைக்கு 5 பேர் தெரிவாகியுள்ளனர். எனினும் மற்ற 3 கட்சிகளும் தங்கள் முடிவை இன்னும் அறிவிக்கவில்லை. அந்த கட்சிகள் தலா 2 தெரிவான சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டுள்ளன. அவற்றின் ஆதரவு உறுதியாகுமானால் விஜய் பெரும்பான்மை பலம் இருப்பதற்கான ஆதரத்தை ஆளுநருக்கு அளிக்க முடியும். இதனால் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் திட்டமிட்டபடி நாளை பதவியேற்பு விழா நடைபெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.